தாவேகா பண்ண பெரிய மிஸ்டேக் காங்கிரஸை சேர்த்தது தான் இங்கே வெளியில் போயிட்டுருக்கு. பட் அது கிடையாது. ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக்கில் தாவேகா தன்னுடைய ஆட்சியை ஏற்பதில் தாமதமாகி கொண்டிருக்கிறது. வாலண்டியாக போய் வம்படி ஏறுறீங்க. நாங்கள் 108 தான் ஜெயித்தோம், காங்கிரஸ் எங்களுக்கு 5 சீட்டு கொடுத்துருக்காங்க, நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம், நீங்கள் பெரும்பான்மைக்கு அழைக்க விடுற மாதிரி எங்களுக்கு நீங்கள் அழைப்பு விடுங்கன்னு. அப்போ மிச்ச சீட்டு எங்கே? அப்போ 118 சீட்டுக்கான லெட்டரோட வாங்க, உங்களுக்கு அனுமதி தரோம். அப்படின்னா மக்கள் தீர்ப்பு தேவையில்லை. மக்கள் தீர்ப்புன்றது உண்மைங்க, அதுல மாற்று இல்ல. மக்கள் தீர்ப்பு அளிச்சுட்டாங்கன்றதுனால நீங்க சட்டத்தை மீறி செயல்படுவீங்களா? சரி, உங்க வழிக்கே வர மக்கள் தீர்ப்பு அளிச்சுட்டாங்க, கான்ஸ்டிடியூஷன் மதிக்க மாட்டீங்களா? பெரும்பான்மையை நாங்க நிரூபிக்கிறோம், எங்களுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுங்கன்னு திரும்ப ஒரு கடிதத்தை விஜய் கொடுத்து அதை ஆளுநர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா அப்ப நமக்குள்ள இருக்க சண்டையை, பங்காளி சண்டையை அப்புறம் தீர்த்துக்கலாம், முதல்ல ஒரு புது எதிரியை வீழ்த்தணும் அப்படின்ற கண்டிஷனுக்கு வரான். அப்படின்னா 2 திராவிட கட்சிகள் மட்டும் தான் வரணும், புது எதிரி நமக்கு அது நீங்க அவங்களதான் கேட்கணும். அப்படிதான் இருக்கு, அப்படிதான் கேட்கணும், நீங்க அவங்களதான் கேட்கணும். ஒண்ணு, திமுக செய்யக்கூடிய தீமைகள் மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை பழக்கம் இருக்கு, மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக பாஜக திமுகவை எதிர்க்கல, காங்கிரஸ் அதுல இருந்து உயிர் பெற்று வருது அப்படிங்கிறதுக்காக. நீங்க அப்படிதான் சொல்றீங்க. ஒரு காரணம் இல்ல நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, அவர்தான் முதல்வர் ஆக போறாரு அப்படிங்கிற பட்சத்துல கொடுத்தாங்க, இவர் தான் துணை முதல்வர் ஆக போறாருன்னு எந்த இடத்துலயுமே அப்படி ஒரு செய்தியே வரல. நல்லா புரிஞ்சுங்க. புதுசா கொடுக்கறதுக்கு தான் கவர்னருடைய அனுமதி வேண்டும். அவர் இப்ப துணை முதல்வர் இல்ல, ரைட்டா? எதுக்காக பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதா கேள்வி. அவருக்கு என்ன உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கா? இல்ல என்ன பிரச்சனை? இது நீ அதிமுக காரன் கிடையாதுங்க. என்ன நீங்க இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. சொன்ன பதில் ஆகலாம், நான் ஆகலாம் தான் சொன்னேன். ரூமர் செய்திக்கே பாதுகாப்பு இருக்கலாம். அது அவங்க போலீஸ் துறை தாங்க டிசிஷன் எடுக்கிறாங்க, நான் எடுக்க முடியாதுங்க. சொல்லுங்க, இப்ப இதற்கான பதில் சொல்லுவாங்க. இல்ல முடிச்சிடுறேன். இது தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில அமைப்பாளர் வெங்கடேஷ் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். இன்னைக்கு தமிழகத்துல என்ன மாதிரியான ஒரு நிலை இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதுல தாவேகா தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது அவங்க ஒரு 108 சீட் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க ஒரு லெட்டர் கொண்டு போய் நாங்க 108 சீட்டு வச்சிருக்கோம், எங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க அப்படின்னு ஆளுநர் கிட்ட கொடுக்காதது தான் இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனை, சிக்கல்ல உண்டாக்கியிருக்கு தாவேகாக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் வரைக்கும் இதை தான் அவங்களுடைய கருத்துக்களாக வைக்கிறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, எந்த கட்சி 118 அந்த மேஜிக் நம்பரோட எந்த கட்சி வந்தாலும் சரி, தாவேகா, திமுக, அதிமுக எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறோம் அப்படின்னு ஒரு தனி ஊடகத்திற்கு அர்லேக்கர் கொடுத்த பேட்டி தான் இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ கவர்னர் செஞ்சது நிறைய பேர் கவர்னர் பெரும்பான்மை கட்சி யார் நம்பர்ஸ் வச்சுருக்காங்களோ, பெரும்பான்மையான நம்பர்ஸ் எந்த கட்சி வச்சுருக்கோ அவருக்கு ஆட்சி அளிக்கிறதுக்கான அனுமதியை கவர்னர் தரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அறிக்கை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ தாவேகா பண்ண பெரிய மிஸ்டேக் காங்கிரஸை சேர்த்தது தான் இங்கே வெளியில் போயிட்டுருக்கு. பட் அது கிடையாது. ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக்கில் தாவேகா தன்னுடைய ஆட்சியை ஏற்பதில் தாமதமாகி கொண்டிருக்கிறது. கவர்னர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் லெட்ரு கொடுக்க போகிறப்ப என்ன பண்ணணும்னா, முதல்ல மரியாதை நிறுவனமாக கவர்னர் எப்படி சந்திக்கணும்னா, அவருக்கு வணக்கம் தெரிவிச்சுட்டு, அவருக்கு சால்வை அணிவிச்சுட்டு, அவருக்கு ஒரு நினைவு பரிசு கொடுத்துட்டு, உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திட்டு, உங்கள் கூட இருக்கவங்களையும் அறிமுகப்படுத்திட்டு, அதற்கப்புறம் தான் பேச்சுவார்த்தையே தொடங்கணும். இதான் நடைமுறை. இப்போ கவர்னருக்கு விஜயை தெரியும். எப்படி தெரியும்? அவர் ஒரு நடிகர், கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. விஜய் கூட 5 பேரை கவர்னருக்கு தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தமான செய்யறது. அதெல்லாம் விட்டுட்டாங்க, நேராக எடுத்துன்னு போயிட்டு லெட்டரை கொடுக்குறாங்க. லெட்டரில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, நாங்கள் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அதிக இடங்களில் வென்றெடுத்திருக்கிறோம், எங்களை ஆட்சி அமைக்க நீங்கள் அழையுங்கள். இவ்வளோதான் இந்த லெட்டரில் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இவங்க என்னவா பண்ணுறாங்க, நாங்கள் இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற எலெக்ஷனில் 108 சீட்டில் வென்றெடுத்திருக்கோம், காங்கிரஸ் 5 ஆதரவு கொடுத்துருக்காங்க, ஸோ இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 113 இருக்கிறோம், ஸோ கூட்டணி ஆட்சின்னு அமைக்க போகிறோம், எங்களை நீங்கள் ஆட்சி அமைக்க
இல்லை அனுமதி கொடுங்கன்னு சொல்கிறது தான் அந்த சின்ன அந்த 2 லைன் தான் பிரிண்டிங் மிஸ்டேக் தான். இன்னைக்கு கவர்னர் வந்து இப்போ இவர்கள்கிட்ட பெரும்பான்மை இல்லை, பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைக்க அனுமதி கொடுத்தால் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அசெம்பிள் ஃப்ளோர் டெஸ்ட்டில் தான் நாங்கள் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கணும், கவர்னர் மால் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை, ஃப்ளோர் டெஸ்ட் தான் நிரூபிக்கணும், மாற்று இல்லை. ஆனால் ஃப்ளோர் டெஸ்ட்டில் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்க கடிதத்தில் எங்கிட்ட பெரும்பான்மை இருக்கிறதுன்னு முடிச்சிடணும், அவ்வளோதான். வாலண்டியாக போய் வம்படி ஏறுறீங்க, நாங்கள் 108 தான் ஜெயித்தோம், காங்கிரஸ் எங்களுக்கு 5 சீட்டு கொடுத்துருக்காங்க, நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம், நீங்கள் பெரும்பான்மைக்கு அழைக்க விடுற மாதிரி எங்களுக்கு நீங்கள் அழைப்பு விடுங்கன்னு. அப்போ மிச்ச சீட்டு வந்து எங்கே? அப்போ 118 சீட்டுக்கான லெட்டரோட வாங்க, உங்களுக்கு அனுமதி தரோம். சரிங்க இது ஏன் முடிச்சிடுறேன், இது ஏன் இதை சொல்கிறாங்கன்றது இங்கே மக்களுக்கு புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இப்போ 105 சீட்டுக்கு வந்து 108 + 5 113க்கு அனுமதி கொடுத்துட்றாரு அப்படின்னா அதிகாரம் அவர்களிடம் போறப்ப குதிரை பேரத்துக்கு வழிவழிக்கும். ஆனா குதிரை பேரத்துக்கு வந்து ஒரு காரணத்தை உருவாக்குவதே வந்து ஆளுநர் தான் அப்படிங்கிற பேச்சும் வந்து இன்னைக்கு ப. சிதம்பரம் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அறுவடியா இருந்து இன்னைக்கு தாவேக அறுவடியா மாறிட்டாரு. அவருடைய பேச்செல்லாம் இங்க நம்ம பெருசா அவர் மட்டும் இல்ல, நிறைய பத்திரிகையாளர்கள் அதுக்கான விளக்கம் தான் உங்களுக்கு நான் தெளிவா கொடுத்தேன். இப்ப 105 வம்படியா நீங்க கொடுத்த உடனே 118 இருந்தாதான் நீங்க ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அனுமதி கவர்னர் கொடுக்க முடியும். அப்ப 118 எடுத்துட்டு வாங்கன்னு அவர் அனுப்புறாரு, அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணல. போங்க, மறுநாள் போங்க, உங்களோட ஆதரவு கடிதங்களை வாங்கிட்டு நீங்க 118 எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க. அதனாலதான் இந்த அறிக்கையும் கொடுக்குறாரு. 118ஓட திமுக வந்தாலும் அனுமதி கொடுப்பேன், 118ஓட அஇஅதிமுக வந்தாலும் அனுமதி கொடுப்பேன். அதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இதுல என்ன தவறு இருக்கு? அப்படின்னா மக்களுடைய தீர்ப்பை வந்து மதிக்கல. மக்கள் தீர்ப்புன்றது வேற, கான்ஸ்டிடியூஷன் வேற. அப்படி இல்ல சார், இப்ப 2 கட்சிகளுமே வேண்டானதான் ஒரு புது மாற்றத்தை அதெல்லாம் வந்து அப்படின்னா மக்கள் தீர்ப்பு வந்து தேவையில்லை. மக்கள் தீர்ப்புன்றது உண்மைங்க, அதுல மாற்று இல்ல. மக்கள் தீர்ப்பு இல்ல, மக்கள் தீர்ப்பு அளிச்சுட்டாங்கன்றதுனால நீங்க சட்டத்தை மீறி செயல்படுவீங்களா? சரி, உங்க வழிக்கே வரேன். மக்கள் தீர்ப்பு அளிச்சிட்டாங்க, கான்ஸ்டிடியூஷன் மதிக்க மாட்டீங்களா? அப்படின்னா மக்கள் எப்படி தீர்ப்பு அளிச்சாங்க? 118க்கு தீர்ப்பு அளிச்சுட்டா இதுக்கு தேவையில்லையே. மக்கள் தீர்ப்பு அளிச்சிட்டாங்க, நீங்க எப்படி 19 சொல்றீங்க? மக்கள் தீர்ப்பு அளிச்சது 107 தானே, 108 ஆம்புலன்ஸ் தானே தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. இப்ப விஜய் ஆம்புலன்ஸ் கணக்குல தானே இருக்காரு. விஜய்க்கு 125 சீட்டு தீர்ப்பு அளிச்சிட்டாங்கன்னா இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் தீர்ப்பு கான்ஸ்டிடியூஷனால் ஏற்றுக்கொள்ளப்படணும். கான்ஸ்டிடியூஷனல் எவ்வளவு ஏறணும்? நீங்க சொல்ற அந்த மேஜிக் நம்பர் 118 தான் ஏற்றுக்கொள்ளப்படும். மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, 117 வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வாஜ்பாய் அவர்கள் 1 ஓட்டுல தோத்தாரா இல்லையா? உங்களுக்கு தெரியல? ஜெயலலிதா பீரியட்ல ஒரே 1 ஓட்டுல வாஜ்பாய் தன்னுடைய ஆட்சி காலத்தை 13 மாசங்கள் ஆண்டு இழந்தாரா இல்லையா? அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் தானே ஜெயிச்சாரு. 13 மாசங்கள் ஃபர்ஸ்ட் ஆடுறாரு, அப்புறம் 13 மாதங்கள் ஆண்டாரு, முடிஞ்சு போச்சு. ஒரே ஓட்டுல தோத்தாரா இல்லையா? அவர் வந்து எங்கிட்ட பெரும்பான்மை இல்லைன்னு ஜென்டில்மேனா வெளியே வந்தாரு. அதுதான் உண்மை. நீங்க மக்கள் வந்து எல்லாரும் விரும்புறாங்க. மக்கள் இப்ப கூட ஒரே ஒரு விஷயத்துக்கு விளக்கம் சொன்னா உங்களுக்கு புரியும். தாவேகா வந்து கூட்டணி கட்சி, கூட்டணியோட ஏதோ ஒரு கட்சியோட வந்து சேர்ந்து தேர்தலில் நின்று வென்றெடுத்து நாங்கள் இந்த தேர்தலில் வென்றெடுத்துட்டோம், பெரும்பான்மையாக வாக்கள் பெற்றுக்கிறோம் அப்படின்னு நீங்க லெட்டர் கொடுத்தா கூட இந்த அதாவது முன்னாடியே வந்து இந்த கூட்டணியில் இருக்கு, இவங்க கிட்ட எல்லாமே ஆதரவு இருக்கிறாங்கன்னு சொல்லி கவர்னர் அனுமதி கொடுப்பார். இப்போ மோடி அவர்கள் வந்து 234 235 தானே வென்றெடுத்தாங்க மோடி அவர்கள் இந்த போன 2024 அதுல. அப்ப முன்னாடி ஆட்சிக்கு முன்னாடியே நம்ம நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சிருந்தோம். ஆட்சிக்கு முன்னாடியே நம்ம தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு கூட்டு வச்சிருந்தா பெரும்பான்மையான ஆட்சிக்கு 2 கட்சிகளும் ஏற்கனவே கூட்டணி வைத்து தான் வென்றெடுத்திருக்கிறதுனால முன்னுரிமை கொடுத்து ஜனாதிபதி வந்து மோடி அவர்களை நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு வந்து பதவியேற்குன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்ப விஜய் அவர்கள் கூட்டணி கட்சியோட எதுவுமே இல்லை. அப்ப அவரு தனிச்சு தான் போட்டிடுறாரு. அப்ப தனிச்சு போட்டிடுறப்ப அப்ப கவர்னர்கிட்ட போறப்பதான் வம்படியா போய் இவர் நான் 5 காங்கிரஸ்ல இருக்கு, எங்கிட்ட 108 இருக்கு, 5 காங்கிரஸ்ல இருக்கு, 113 இருக்கு, இன்னொரு 6 நாங்க ரெடி பண்ணிடுவோம், நீங்க அனுமதி கொடுங்கன்னா அது குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, பெரும்பான்மையா மக்கள் வந்து தாவேகாவை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஹேண்ட்ஸ் ஆஃப் வணங்குறோம், எல்லாத்துக்கும் பாராட்டுகள், மாற்றில்ல. ஆனாலும் அதற்கும் கான்ஸ்டிடியூஷன் படிதான் நடத்த முடியும். இப்போ வந்து 108 சீட் ஜெயிச்சிட்டாரு, மத்தவங்க எல்லாம் தோத்துட்டாங்க, 118 இல்ல அவருக்கு ஆட்சியை வழங்க முடியுமா? முடியாது. இல்ல சார், இப்ப என்னுடைய கேள்வி கேட்டுருங்களேன். இப்போ வந்து இப்ப 108 அப்படிங்கும் பொழுது இப்ப அவங்க அந்த கூட்டணியோட சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, இப்போ வந்து எங்ககிட்ட 108 இருக்கு, எங்களுக்கு தனி பெரும்பான்மையா வந்து நாங்க வந்து எங்களுடைய பெரும்பான்மையை நாங்க நிரூபிக்கிறோம், எங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்க வந்து ஆதரவு கொடுங்கன்னு திரும்ப ஒரு கடிதத்தை வந்து விஜய் கொடுத்து அதை ஆளுநர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா நான் அதான் சொன்னேன், நீங்க எழுதுற இந்த 2 வரியில தான் நீங்க விஜய் தவிச்சிட்டு இருக்காரு. நீங்க நம்பரே குறிப்பிட தேவையில்லை. நாங்கள் 2026 தேர்தலில் வந்து பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் அதிக இடங்களை வென்றெடுத்து விட்டோம், இதை நாங்க அசம்பிளியில ப்ரூவ் பண்றோம், எங்களை ஆட்சி அமைக்க அழையுங்கள், முடிஞ்சிச்சு, இதோட முடிஞ்சிருச்சு.
அவர் எதுவுமே பேச முடியாது. ஏன்னா ஃப்ளோர் டெஸ்ட் தான் அவங்க ப்ரூவ் பண்ணணும். 118 எம்எல்ஏக்கள் இருக்கிறான்றது ஃப்ளோர் டெஸ்ட் தான் ப்ரூவ் பண்ணணும். கவர்மெண்ட்ல ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நாங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன கொடுத்தாங்கன்னா இதோட காமெடி, நாங்க 35% வென்றெடுத்தோம். நள்ளிரவு 12 மணிக்கு மெயில் போடுறாங்க, நாங்க 35% வென்றெடுத்துட்டோம், அதனால நீங்க எனக்கு ஆட்சி அமைங்க. அவங்க அந்த லெட்டர் கன்சிடரே பண்ணல. அப்பதான் விஜய் இப்ப நேரடியா லெட்டர் கொடுக்குறாரு, நாங்க 108 தான் வென்றெடுத்திருக்கோம், எங்களுக்கு இப்ப கூட்டணியா ஒரு 5 இடம் வந்து காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க, இன்னும் மிச்சத்தை நாங்க ரெடி பண்ணிடுவோம், நீங்க எங்களை அழைகின்றப்ப குதிரை பேரம் தானே அது. அப்ப உங்ககிட்ட அழையின்னு நீங்க வந்து சட்டமன்றத்துக்கு வரீங்க. அப்ப இவர் முதலமைச்சர் ஆக போறாருன்னு சொல்றப்ப நிறைய பேர் குதிரை பேருங்களை மாறுறதுக்கான வாய்ப்பை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்த முடியாதுல்ல. சரிங்க சார். ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளாகட்டும், விஜய்க்கு எதிராக பேசிய நடிகர்களாகட்டும், எல்லாருமே வந்து விஜய் ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சட்டமன்றத்துல வந்து அவரோட மெஜாரிட்டியை நிரூபிப்பண்ண விஜயும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்து சட்டத்தின்படி இதை வந்து அழைக்கலாம் இல்லையா? இல்ல, அதாவது நல்லா கேட்டுங்க, விஜய் நிரூபிப்பார் நீங்க சொல்றீங்க, எப்படி சொல்லல, அது அவரே சொல்ல, எப்படி நிரூபிப்பாருங்க, எனக்கு அது வழி சொல்லுங்க. நிரூபிப்பார் நீங்க சொல்றீங்க, மொத்தமே யாருக்கு அவங்க ஆதரவு கொடுக்க முடியும்? 2 கம்யூனிஸ்ட் கொடுக்கலாம், ஒரு திருமாவளவன் கொடுக்கலாம், தேமுதிக பிரேமலதா கொடுக்கலாம், அன்புமணி கொடுக்கலாம். வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா? பிஜேபி கொடுக்க போறதில்ல, உங்களுக்கே தெரியும். அஇஅதிமுக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, டிஎம்கே உள்ள வராது. இப்ப இது யார் கொடுக்க போறாங்கன்றது தெளிவா தெரிஞ்சாதானே அது நடக்கும். நாங்கள் ஆதரவு வாங்கி விடுவோம், நீங்க எங்களை அழைங்கன்னா எப்படி வாங்க முடியும்? அது ஒத்துக்கவே மாட்டாங்க. அதை நீங்கள் வந்து மறைமுகமாக எங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது, ஆட்சி அடைக்க அழையுங்கள்னா முடிஞ்சு போச்சு. ஃப்ளோர் டெஸ்ட்ல வச்சு நீங்க பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த இடத்துல நீங்க பாஸ் ஆறீங்க, ஃபெயில் ஆறீங்க, பாஸ் ஆறீங்கன்னா உங்களுக்கு 6 மாசம் நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வென்றெடுத்தீங்கன்னா 6 மாசம் வரையும் ஆகலாம். திருப்பி யாரா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, 6 மாசம் வரையும் உங்களுக்கு பிரீத்திங் பீரியட் கிடைக்கும். நீங்க வம்படியா போயில மாட்டிட்டீங்க, அதான பிரச்சனையே. இன்னைக்கு குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தொங்கு சட்டசபை இருக்கிறதுனால கண்டிப்பா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக வந்து இல்ல, அது வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மின்னு நினைக்கிறேன். ரீஎலெக்ஷன் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மின்னு தான் நான் பர்சனலா நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்றைக்கு ரீஎலெக்ஷன் வந்தால் மக்களுக்கும் பாடு, கட்சிகளுக்கும் பாடு. ரெண்டாவது என்னன்னா, இன்றைக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வர்றதுக்கான சூழல் இங்க இல்லை. ஏன்னா இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மை, அது நடக்குமா நடக்காதுதான் எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கு வந்து பொது எதிரியா காங்கிரஸையும் தாவேக்காவும் டிஎம்கே ஏடிஎம்கே நினைக்கிற சூழ்நிலை தாவேக்கா ஏற்படுத்தி வச்சிருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் உதயநிதி துணை முதலமைச்சராகவும் வரலாம், உதயநிதி முதலமைச்சராகவும் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சராகவும் வரலாம், என்ன வேணா வரலாம், லாம் தான். அதுதான் அவர் ஆளுநர் தெளிவாக சொல்லிட்டாரு, 118 சீட்டோட லெட்டரோட ஏடிஎம்கே வந்தாலும் நான் அழைப்பேன், டிஎம்கே வந்தாலும் அழைப்பேன், தாவேக்கா கொடுத்தாலும் அழைப்பேன், முடிஞ்சு போச்சு. சரிங்க சார். இப்ப நீங்க சொல்வதே எடுத்துக்கலாமே. இப்ப திமுக அதிமுக 2 பேருமே சேர்ந்து ஒரு கூட்டாக இணைந்து இவங்க திமுக ஆதரவு கொடுக்கறதாகவும் அதிமுக ஆட்சி அமைக்க போறதாகவும் தான் இன்னைக்கு வந்து செய்தி வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமாக ஆளுநரை எடப்பாடியார் வந்து மீட் பண்ண இருக்கிறாரு. ஏன்னா அவர் மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா அப்படி இருந்தாலும் அவர் மீட் பண்ண இருக்கிறதாக இன்னைக்கு வந்து தகவல் இருக்கு, நேரம் கேட்டிருக்கிறதாக ஒரு செய்தி இருக்கு. சரி, இப்படி இருந்தா இவங்க ஆதரவு கொடுக்குறோம், நீங்க ஆட்சி அமைங்க அப்படின்னா இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏன்னா ஒரு அடிப்படை தொண்டன் கூட இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இல்லையா? வேண்டாம் அப்படிங்கன்னா, ஏன்னா இவங்க பிரச்சாரத்துல என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும்ல. இதையெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு கட்சி இணையுமா? அதாவது அந்த அளவுக்கு தமிழக மக்களை வந்து முட்டாள் நினைச்சிட்டாங்க. வரலாறுல பார்க்கணும், ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டான்றது ஓரம் வைப்போம். இந்துத்துவா கட்சின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை சொல்லுவாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னாடி இந்துத்துவா கட்சின்னு ஒரு கட்சி, எந்த கட்சி தெரியுங்களா உங்களுக்கு? சிவசேனா. பால் தாக்கரே வந்து வீர சிவாஜியோட சிலைகளை மகாராஷ்டிரா ஃபுல்லாக நிர்மாணம் பண்ணி ஒட்டுமொத்த இந்துத்துவாவுக்கு மூல காரணமாக இருந்தவர் பால் தாக்கரே தான். அவருடைய மகன் சிவசேனா, அவருடைய மகன் தான் உத்தவ் தாக்கரே. அவர் வந்து அன்றைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி காங்கிரஸ் வம்படியா நேர் எதிர் கொள்கைகளை நேர் எதிராக போட்டியிட்டு வென்றெடுத்து ஆதரவு கொடுத்து மகாராஷ்டிராவில் ஆட்சி செய்யலையா? அப்படியே வாங்க, இதில் வாங்க, நம்ம பீகாரில் வாங்க. பீகாரில் வந்து இப்படி எங்கே டிஎம்கே ஏடிஎம்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி பீகாரில் நிதிஷ்குமாரும் லல்லு பிரசாத் யாதவ் இருந்தாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? சரிங்க சார். அப்படி ஒரு பதவி வரலாறு இருக்கு, பதவி ஆசைக்காக இப்படி ஒரு விஷயத்தை வந்து செய்யும் பதவி ஆசைன்றது கிடையாதுங்க. அதாவது நீங்க இதுக்கு வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க. பதவி ஆசைக்காக தான் வந்து முதல்ல பேச விடுங்க, முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்றது முதல்ல உள்வாங்குங்க, அப்பதான் உங்களுக்கு இது புரியும். திமுக அதிமுகனாச்சும் திமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்தது அஇஅதிமுக அப்படின்ற கண்டென்ட் இருக்கு. நேர் எதிர் சித்தாந்தம் அகிலேஷ் யாதவும் முலாயம் சிங் இவர் மாயாவதியும்
ஒரு சிறுபான்மை கட்சியினுடைய தலைவராக இருக்காங்க. அவர் வந்து ஒரு யாதவ்னு ஓபிசி கட்சியினோட பிரதிநிதியாக இருக்கார். 2 பேரே இணைஞ்சு பொது எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபியை வீழ்த்தணும்னு சொல்லி அன்னைக்கு இணைஞ்சாங்க. தேஜஸ்வி நம்ம லல்லு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமாரும் இணைஞ்சு பிஜேபியை வீழ்த்தணும்னு சொல்லி இணைஞ்சாங்க. இது வரலாறு, ரைட்டா? அப்படியே வாங்க, இங்கே வாங்க. திமுகவும் அதிமுகவும் இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இடையில இந்திரா காந்தி பீரியட்ல பாண்டிச்சேரி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஃபரூக் மரக்காரும் இங்கே இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய நம்மளுடைய ஒடிசாவுடைய முதல் மந்திரி பிஜு பட்நாயக், நவீன் பட்நாயக் 2 பேரும் இணைந்து ஒரு கூட்டமைப்பு அன்னைக்கு ஏற்படுத்தினாங்க. அது வந்து கட்சியினோட உட்கட்சி பிரச்சனை, அதுல பேச விரும்பல. ஆனால் இங்கு வந்து இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இதெல்லாம் நடந்திருக்கு இந்தியாவில். இப்போ என்ன பாயிண்ட்னா, திமுகவும் அதிமுகவுக்கும் நேர் எதிர் சித்தாந்தம் கொண்ட கட்சி இன்னைக்கு வரையும் போட்டி போட்டுருக்காங்க, சண்டை போட்டுருக்காங்க, மாற்றல். ஆனா பொது எதிரின்னு வரப்போ அவங்க ஒன்று சேரணும்னு நினைக்கிறாங்க. என்ன பொது எதிரி? இப்ப காங்கிரஸ் நேற்று வரையும் திமுகவுடைய மேலும் சவாரி செஞ்சுட்டு ஒட்டுண்ணியா இருந்து மொத்தத்தையும் அனுபவிச்சுட்டு ஈரம் காயறதுக்குள்ள நேராக போய் ஆதரவு கடிதம் கொடுத்துட்டாங்க. இப்ப 28 இடத்துல காங்கிரஸ் 5 இடத்துல எடுத்திருக்காங்க. 23 இடத்துல யார்கிட்ட தோத்துருக்காங்கன்னா தாவேக்காட்ட தான் தோத்துருக்காங்க, வேற யார்ட்டையுமே தோக்கல. அதனால அங்க போயிட்டாங்க அவங்க. சரியா? அப்ப இந்த காங்கிரஸ் போனதை இங்க இருக்கவங்க யாருமே பெருசா சொல்லல. நேற்று வரையும் வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக திமுகவோட பிரயாணம் பண்ணி ஒட்டுமொத்தமா ராஜ்யசபா வாங்கிட்டு ஒட்டுணியா ஒட்டி இருந்து இன்னைக்கு போறதா யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க. அதே திமுகவும் அதிமுகவும் சேர்றது, நான் அவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களா எனக்கு தெரியாது, நான் ஜென்ரலா சொல்றேன். சேர்றத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் தன்னுடைய பொது எதிரியாக தாவேக்காவும் காங்கிரஸையும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நமக்குள்ள இருக்க சண்டையை, பங்காளி சண்டையை அப்புறம் தீர்த்துக்கலாம், முதல்ல ஒரு புது எதிரியை வீழ்த்தணும் அப்படின்ற கண்டிஷனுக்கு வரான். அப்படின்னா 2 திராவிட கட்சிகள் மட்டும் தான் வரணும், புது எதிரி வந்து அது நமக்கு, அது வந்து நீங்க அவங்களதான் கேட்கணும். அப்படிதான் இருக்கு, அப்படிதான் கேட்கணும், நீங்க அவங்களதான் கேட்கணும். ஒண்ணு அப்படி இருந்தா அதிமுக வந்து பாஜக கூட்டணியில இருந்து வெளியே இல்ல, அது வந்து எனக்கு தெரியல. எனக்கு ஏன்னா இன்னைக்கு இந்த தேர்தலில் பாஜக ரோல் எதுவுமே கிடையாது. ஒரு சீட்டு தான் பாஜகவுடைய ஒரே ஒரு ரோல் மட்டும் எனக்கு தெரிஞ்ச என் நாலேஜ்ல என்ன சொல்லுவோம்னா, முக்து காங்கிரஸ் தான். காங்கிரஸ் எங்கேயும் வளர்ச்சி அடைவதில் பாஜக விரும்பாது. இதுல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். திமுகவை எந்த ஒரு தூரத்தில் வைத்திருக்கிறதோ அதே அதிமுகவை தான் பாஜக வைத்திருக்கோம் மாநில கட்சி பொறுத்தவரை. ஆனா காங்கிரஸை வெகு கிட்ட வைத்திருக்கோம் வீழ்த்தத்துக்கு. அவர்களுக்கு வந்து நேஷனல் பார்ட்டியை பொறுத்தவரை நேஷனல் பார்ட்டிக்கு இன்னொரு பார்ட்டி தான் அவங்களுக்கு எதிரி, தவிர லோக்கல் பார்ட்டிஸ் எதிரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்ப பொது எதிரியா வீழ்த்துவதற்கு இன்றைக்கு தாவேகா காங்கிரஸ்ன்றது திமுக அதிமுக எப்படி செயல்படுகிறதோ அதே மாதிரி பொது எதிரியா தாவேகாவை வீழ்த்தணும்னு பிஜேபி செயல்படுறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை. ஆனா காங்கிரஸை வீழ்த்த செயல்படும். உண்மைதானது? அவங்க எதிரி காங்கிரஸ் தானே. தாவேக்காவோடு இப்போ வந்து தேவையில்லாம காங்கிரஸை உள்ள வந்து ஒரு ரோட்ல போற ஓரத்துக்கு வேட்டியில அவர் விட்டுக்கிட்டது தான் இவ்வளவு தலைவலியுமே. இவர் எதுவுமே பண்ணாம எந்த ஆதரவும் வாங்காம நேரா இப்போ லெட்டர் கொடுத்தா இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பார். அவர் அங்க ஃப்ளோர் டெஸ்ட் பண்றப்ப யார் அவங்களுக்கு சின்ன கட்சிகள் இருக்கா அவங்களே ஆதரவு கொடுத்து ஆக்கியிருப்பாங்க. இவர் வம்படியா லெட்டர் தப்பா கொடுத்து தான் மாட்டிக்கிட்டாரு. ஆனா வந்து திமுகவும் அதிமுகவும் பெரிய எதிரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அஇஅதிமுக இருக்கு, அவங்க எதிரின்னு சொல்ல முடியாது. ஆனா திமுக பாஜகவின் பெரிய எதிரி. ஆனா திமுக விட மிகப்பெரிய எதிரி யாருக்கா பிஜேபிக்கு? காங்கிரஸ் தான். இதுதான் உண்மை. அப்ப நீங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் உங்களை ஆட்சி அமைச்சாலும் இதே மகாராஷ்டிரால 104 சீட்டு பிஜேபி வென்றடிச்ச அன்னைக்கு இங்க கூறும் ஏன் கூவ மாட்டேன்றாங்க? வெறும் 40 சீட்டு வென்றெடுத்த உத்தவ் தாக்கரே ஆனாரு முதலமைச்சரா, அன்னைக்கு கூவ வேண்டியதுனா யாருமே ஏன் கூவல? இப்ப காங்கிரஸ் வந்து விஜய் கூட வந்து சேர்ந்ததுனாலதான் வந்து இப்ப இன்னைக்கு ஆட்சி அமைக்க விடாம வந்து எல்லா கட்சிகளும் வந்து வேலை செய்வதாக வெளியில அப்படிதான் பேசிக்கலாம். ஆனா நான் எப்படி என் பார்வையில சொல்றேன்னா, காங்கிரஸ் எங்கேயும் வலு பெறுவதை பாஜக விரும்பாது. இதான அரசியல். பாஜக வலுப்பெறதை காங்கிரஸ் விரும்பாது. அதான அரசியல். இருக்கிற வேலை இதை பாருங்க. நீங்க சீட்டு ஜெயிக்கிறீங்க, ஜெயிச்சு தோக்குறீங்க, 5 சீட்டு தான் வென்றெடுக்கிறீங்க. மறுநாளே அதாவது கவுண்டிங், பெரிய கருப்பனுக்கும் சேனாதிபதிக்கும் கவுண்டிங் போயிட்டு இருக்கு திருப்பத்தூர்ல. ஒரு ஓட்டுக்கு திருப்பத்தூர்ல போயிட்டு இருக்கு. 12:30 மணிக்கு தான் அறிவிக்கிறாங்க நைட்டு. ஆனா விடிய காலம் இருக்கிற வேலையெல்லாம் கிடிச்சவங்களை வச்சுக்கிட்டு ராகுல் காந்தியை பேச வச்சு கடகடகடன்னு போய் வாலண்டியா, அவர் எதுவுமே கேட்கல விஜய், வாலண்டியா 5 பேரை கொண்டு போய் நிறுத்தி சால்வை போட்டு கையெழுத்து போட்டு திணிக்கிறீங்களே, அவருக்கு காட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதை அந்த திணிப்பை அவர் ஏற்றுக்கொண்டது தான் விஜய் பண்ற இடியாப்ப சிக்கல். அப்ப இங்க ஒரு பொழுதும் இங்க திமுகவை நம்ம ஏன் வெறுத்தோம்? திமுகன்ற ஒரு கட்சியில் இருந்து காங்கிரஸ் வலு பெற்று கொண்டே இருக்கிறது. 18 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க, இப்ப 5 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. ஏற்கனவே 9 எம்பிக்களை ஜெயிச்சு செத்து போன ஒரு காங்கிரஸுக்கு திமுக உயிர் கொடுத்தே இருக்கிறது. இன்னைக்கு திமுக வந்து செத்து போன காங்கிரஸ் உயிர் கொடுக்கறதுனால திமுக அதுல இருக்கிறதுனால அதையும் வெறுத்து அந்த ஆட்சி. திமுக செய்யக்கூடிய தீமைகள் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல, போதை பழக்கம் இருக்கு, மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக பாஜக திமுகவை எதிர்க்கல.
காங்கிரஸ் அதுல இருந்து உயிர் பெற்று வருது அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க அப்படிதான் சொல்றீங்க. அதுவும் ஒரு காரணம். இல்ல நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. நீங்க தவறா எடுத்துக்கிறீங்க. இல்ல தவறா, அதுவும் ஒரு காரணம். ஏன் வெறுக்கிறாங்கன்றதுல 100 காரணங்கள்ல அந்த காரணம் வலிமையான காரணம். நல்ல கேள்வி. நிறைய காரணம் இருக்கு. அது வலிமையான அது வந்து வலிமையான காரணம். ஏன்னா மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு காரணமா இருந்தாலும் மக்கள் கஷ்டப்படுறது எல்லாமே ஒண்ணுதான். எதிரிகளை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக மக்களுடைய மக்களுக்கு தொண்டாற்றுறது அது முழுசா சொல்லிடுறேன். மக்களுக்கு நீங்க தொண்டாற்றுறது ஒரு கதை. கட்சிக்கு கட்சி வீழ்த்தணும், கட்சிக்கு கட்சி வலுப்பெறுன்றது அரசியல். அதோடு இதை மிங்கிள் பண்ணாதீங்க. மக்களுக்கு வேணா தொண்டர் பண்ணணும், மக்களுக்கு எந்த வேலையும் செய்யணும், அதற்கான ஆர்ப்பாட்டங்கள் கண்டனங்கள் போயிட்டு தான் இருக்கு, அது தனி. ஆனா கட்சியை விட்டு கட்சியை வீழ்த்தணும் அப்படின்றது இந்த சித்தாந்தத்துக்கு அதை வைக்கக்கூடாது. அப்ப இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப காங்கிரஸ் செத்து போச்சு. இதனால வரையும் திமுக நிழல் இருந்து 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 ஒட்டுண்ணியா இருந்து மாநில கட்சியில வலுப்பெற்றே வந்துச்சு. இப்ப வெறும் 5 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு. மறுபடியும் தாவேக்காக அது அவசர அவசரமா இப்ப வலுப்பெற வேண்டிய அவசியம் என்ன? நேற்று வரையும் திமுக உங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நல்லதா கிட்டத்தட்ட 28 சீட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெற்றி பெறுவதற்காக பணத்தை கொடுத்து மாவட்ட செயலாளர்கள் பூத்துல இருந்து வேலை செஞ்சு உங்க 5 பேரும் வெற்றி வச்சதே திமுக தான். இப்ப அங்கேயே அவங்க போறாங்கன்னா இதை விட வலிமையா நமக்கு அடுத்து கிடைக்கும்ன்றது ஒண்ணு. 2வது, எக்காரத்து கொண்டோ திரு விஜய் அவர்கள் பாஜக பக்கமோ ஏடிஎம்கே பக்கமோ சாய்ந்து விடக்கூடாது. முதல்ல போய் நம்ம சீட்டை போடுவோம். 1 2. 3வது, பெரும்பாலான காங்கிரஸுடைய பெருந்தலைவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் சோனியா காந்தி அவர்கள் எடுத்துக்கோங்க, ராகுல் காந்தி எடுத்துக்கோங்க, அவங்களுடைய பிரியங்கா காந்தி வதராவை கட்டியிருக்காங்க, இவங்க எல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த இப்போ இந்தியாவில் 27 மாநிலம் 28 மாநிலம் 7 யூனியன் பிரதேசம் இருக்கு. ஆனால் சோனியா காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை பெற்ற ஒரு சவுத் இந்தியன் லீடர் ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு தெரியுமா? யார் தெரியுமா? அவர் தான் ராஜசேகர் ரெட்டி. அவர் வந்து பிரபால் கிறிஸ்தவர். அந்த கிறிஸ்தவர்ன்ற லாபி இன்னைக்கு இருக்கிறாரு. சோனியா காந்திக்கு நிழலா இருக்கிறாங்களா வேணுகோபால் அம்மா. யார் வேணுகோபால்? யார் அவரு? அவர் ஒரு கிறிஸ்தவர். அதுக்கு முன்னாடி ஆண்டனின்னு இருந்தார். மன்மோகன் சிங்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராணுவத்துறை அமைச்சர் இருந்தார் ஆண்டனி. AK அந்தோனின்னு வாங்க வர. அவர் யாரு? கிறிஸ்தவர். அந்த பெரும்பான்மையா இருக்கிறப்ப நம்ம ஜாலி ஆபி உள்ள போகலாம் அப்படின்றது கூட இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு மதத்தின் சார்பில் இங்க குறிப்பிட்ட ஒரு சிறுபான்மை மதத்தை ப்ரமோட் பண்ணி சவுத் ஃபுல்லா இவங்க வலிமை பெறறதுக்கு எந்த தேசிய கட்சியும் ஒத்துக்காது. இது அரசியலுங்க. நீங்க மக்களுக்கு தொண்டாற்றுறது அதிகாரம் படைத்த நீங்க அதிகாரத்தை வைத்து மக்களுக்கு தொண்டாற்றுறோம். இங்க மக்களுக்கு எந்தெந்த கட்சி வந்து தீங்கு இழைக்குதோ அதுக்கு எதிர்ப்பா குரல் கொடுக்கறது மக்கள் தொண்டாற்ற ஒரு பணி. இது தனி. இது கட்சி. அரசியல் கட்சி வேற, இயக்கம் இது நம்ம ஆட்சி முறைன்றது வேற. கட்சியை நீங்க நிலைப்பட்டுரும். நீங்க காங்கிரஸ் ஏன் தாவேக்கா போதுன்னா தன் கட்சியை வேறுன்ற வைக்கணும். நாளைக்கு MP எலெக்ஷன் வைக்க தாவேக்காக ஒரு 20 சீட்டை கொடுத்து நம்ம 20 சீட்டு கொடுத்து விஜய் நிலையிலேயே நம்ம ஜெயிச்சு 20 பேர் உள்ள போயிடலாம் அவங்க நினைக்கிறாங்க. அது விஜய்க்கு தெரியல. விஜய் வந்து அவசர அவசரமா காங்கிரஸ் ஏன் பொதுமாடு மாதிரி சுமக்கணும். இப்ப திமுக சுமத்த அனைத்தையுமே காங்கிரஸ் விஜய் சுமக்கணும். இனிமேல கச்சத்தீவை ஏன் கொடுத்த, அதுக்கு நீ ஆதரவு தெரிவிக்கலாம் விஜய்னு கேள்வி வைப்போம்ல. அப்போல மாநில பட்டியல இருந்து கல்வியத்துக்கு பொதுப்பட்டியல வச்சு ஆதரவு கொடுத்து காங்கிரஸா மாத்திச்சு அதுக்கு விஜய் ஆதரவு கொடுக்குறாரா கேள்வி வைப்போம்ல. எவ்வளவு கேள்வி. நீங்க ஈழ போர்ல 1.5 லட்சம் பேருக்கு குவிச்சது அன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ். அதோட இணைந்தான் விஜய் செயல்படுறாரு. கேள்வி வைப்போம்ல. ஜல்லிக்கட்டை தடை பண்ணியது காங்கிரஸ். ஜல்லிக்கட்டு தடை பண்ணி இயக்கத்தோடு நீங்க தொடர்ந்து ஆட்சி நடத்த போறீங்களா கேள்வி வைப்போம்ல. அப்ப காங்கிரஸ் பண்ண எல்லா தவறுகளுக்கும் கூட இருந்து அவரும் பதில் சொல்லணும். இதனாலவே திமுக பதில் சொல்லிடுச்சு. இப்ப திமுக மோஞ்சிருச்சு. இப்ப அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கணும். அப்ப தேவையெல்லாம் பொதி மூட்டை அவர் ஏன் சுமக்கணும்ன்ற ஒரு கேள்வி அவருக்கு எழணும்ல. அதை எழாம அவர் ஏன் சேர்த்தாரு? மாட்டிக்கிட்டாரு. இன்னைக்கு விஜய்க்கு கொடுத்த பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த முதலமைச்சர் கான்வை கொடுத்தாங்க, அதை எடுத்துட்டாங்க. சரி, அது வந்து அவராகவே வேண்டான்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் போகுது. இது வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நிலையில இன்னைக்கு உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக இருந்தாரு. அவருக்கான பாதுகாப்புகள் வந்து தகர்க்கப்பட்டது, மறுபடியும் கொடுக்கப்பட்டது. ஆனா திரும்பவும் வந்து இரவோடு இரவாக மீண்டும் கொடுக்கப்பட்டது. என்ன காரணம்? விஜயோடைய பாதுகாப்பு ஏன் விலக்கி கொள்ளப்பட்டது? விஜய் கவர்னருக்கு லெட்டர் கொடுக்குற வரையும் கான்வாய் போகுது. நான் இருந்தேன் அப்போ கூட கிராஸ் பண்ணி அங்கே தான் கிண்டியிலேருந்து வந்து இந்த கவர்னர் மலையை தாண்டி வந்திருந்தேன். கான்வாய் வருது பின்னாடி. லெட்டர் கொடுக்க போகிறப்ப அவர் தான் முதலமைச்சர் ஆகிடுவார்னு எல்லா அரசு அதிகாரிகள் நம்புகிறாங்க. குறிப்பாக வந்து போலீஸ் துறையும் பொதுப்பணித்துறையும் நம்பி வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ விஜய்கிட்ட லெட்டர் கொடுத்தோன்னு பெரும்பான்மை நிறுவிங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருப்ப அதில் ஒருத்தர் வார்த்தை கூட விட்டுருக்காரு, நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம்னா கவர்னர் நல்லபடியாக கோர்ட்டில் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு விட்டார். என்ன பண்ணிட்டாங்க அரசு அதிகாரிகளே? எப்படி இருந்தாலும் விஜய் லெட்டர் கொடுத்துருவாங்க, அவர் ஆட்சி அமைச்சிருவாரு, அவருக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்துருவாங்கன்ட்டு சரி நம்ம விஜய் கிட்ட குட் புக்கில் போகணுன்ட்டு துருண்டு வந்து கான்வாயை கொண்டு வந்து இறக்குறாங்க. யார்? போலீஸ் துறை. ஏன்னா விஜய்கிட்ட முதலமைச்சராக போகிறார், குட் புக்கில் போனால் நமக்கு பதவி உயர் கிடைக்கும். உடனே பொதுப்பணித்துறை என்ன பண்ணுறாங்க? கட நேரு ஸ்டேஜத்தில் இது ஸ்டேஜ் போடுற வேலைகள் எல்லாம் பார்க்குறாங்க. நேற்று கவர்னர் 2 பேரையும் கூப்பிடுறாரு. யாரு? தலைமைச் செயலர் சாய்குமாரை கூப்பிடுறாரு,
சென்னை போலீஸ் கமிஷனர் ரத்தோட கூப்பிடுறாரு. கூப்பிட்டு யாரை கேட்டு இதை பண்ணீங்க, உங்களுக்கு யார் அந்த பவர் கொடுத்ததுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு போங்க, எங்க ஆர்டர் இல்லாமல் ஒன்று கூட பண்ணக்கூடாது சொன்ன மறு நிமிஷம் அங்கே எல்லாமே வித்ராப் ஆகுது. அப்ப கவர்னர் இன்றைக்கு சொல்லணும், கவர்னர் இவர்கள் வந்து இவர்களுக்கு நாங்கள் ஆட்சி அமைக்க உதயநிதிக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது, இது ஒரு கதை, இது நான் சொல்றது இது வந்து தாவேக்கான கதை. உதயநிதிக்கு என்ன பண்றாங்கன்னா ஸ்டேட் போலீஸ் என்ன பண்றாங்க, உதயநிதிக்கு வித்ரா பண்றாங்க. உதயநிதிக்கு வித்ரா பண்ணிட்டு நைட்டா மறுபடியும் டிஎம்கே சார்பா உள்ள வரப்போகுதுன்னு உளவுத்துறை மூலம் அவங்களுக்கு ஒரு கதை வருது. ஆனா கவர்னர் கொடுக்கல. ஆனா ஏற்கனவே கொடுத்திருந்ததை மறுபடியும் ரீஃபில் பண்றாங்க, புதுசா கொடுக்கல. புதுசா கொடுக்கறதுக்கு தான் நீங்க கவர்னர் அனுமதி வேணும். ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அச்சுறுத்தல் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே அவங்க போய் சொல்ல இல்லைங்க ஒரு மறுபடியும் துணை முதலமைச்சர் வாய்ப்புகள் இருக்க மாதிரி உளவுத்துறை மூலம் வருது. இப்ப மெரினாவுல நீங்க போக முடியாது, அங்கேயே தடை ஏற்படுத்துறாங்க. ஏன் தடை ஏற்படுத்துறாங்க? இல்ல நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, அவர் தான் முதல்வர் ஆக போறாரு அப்படிங்கிற பட்சத்துல கொடுத்தாங்க, இவர் தான் துணை முதல்வர் ஆக போறாருன்னு எந்த இடத்துலயுமே வந்து அப்படி ஒரு செய்தியே வரல. நல்லா புரிஞ்சுங்க. புதுசா கொடுக்கறதுக்கு தான் கவர்னருடைய அனுமதி வேண்டும். அவர் இப்ப துணை முதல்வர் இல்ல ரைட்டா, வித்ரா பண்றாங்க. அவங்க வித்ரா பண்ண சொல்றாங்க. என்ன வித்ரா பண்றாங்க? திரும்பவும் யார் கொடுக்க சொன்னாங்க? அதுதாங்க சொல்றேன். வித்ரா பண்ண சொல்லி திரும்பவும் அவங்களுக்கு வந்து உளவுத்துறை மூலம் வருது. அவருக்கு பாதுகாப்பு என்ன இப்ப கூட்டணி சேர்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்க. சரி, என்ன வருதுங்கிறது தான் கேள்வி. இப்ப எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராகவும் இவர் துணை முதலமைச்சர் ஆக போறதா சொல்றாங்க. இந்த ரூமருக்காகவே பாதுகாப்பு சொல்றாங்க. எனக்கு தெரியாதுங்க, ரூமருக்கே பாதுகாப்பு அவங்களுதான் கேட்கணும். நீங்க என்ன இப்ப தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் வந்து என்ன நீங்க சொல்றது வந்து இவருக்கு வந்து மக்கள் வந்து கொடுத்த ஓட்டுனால இவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கனால பாதுகாப்பு கொடுத்தாங்க. சரி, அதை எடுக்கப்பட்டது. சரி, அது ஓகே, நியாயமானதுதான். ஆனா இங்க ஒரு ரூமருக்காகவே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல சார் உள்வாங்கிட்டு தான் பேசுறேன். ஆகலாம் தான் சொன்னேன். ரூமர் செய்திக்கே பாதுகாப்பு இருக்கலாம். அது வந்து அவங்க போலீஸ் துறை தாங்க டிசிஷன் எடுக்கிறாங்க, நான் எடுக்க முடியாதுங்க. நான் சொல்ற விளக்கம் உங்களுக்கு சரி சார், பரவாயில்ல. அதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுவாங்க. நன்றி சார். நன்றி.